Hi guys, welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் ஆன முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் அந்த லெசனில் இருக்க ஃபர்ஸ்ட் மெத்தடான லாப நட்ட அறிக்கையை கணக்கிடும் முறையை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு 3 சம் கிட்ட பார்த்துட்டோம். இன்றைக்கி எடுத்துக்காட்டு 4 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். This video sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app. Now, this app is available on Play Store and App Store. Link in description. Check it now. பின்வரும் விவரங்களிலிருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய முதல் கண்டறியவும் அப்படின்ட்டு கொஷின் கொடுத்துட்டாங்க. நமக்கு கீழே 4 டீட்டெயில்ஸும் அதோட அமௌண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி வாங்க அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். 2018 ஜனவரி 1 அன்று முதல். இப்போ ஜனவரி 1 அன்று முதல்னு சொல்லிட்டு கொடுத்தனால அப்போ இது தொடக்க முதல் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். 27,500. உரிமையாளர்கள் தன் சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது. சரக்கு மீன்ஸ் எடுப்புகள். எடுத்தது கம்பெனிலேருந்து நம்ம எது எடுத்தாலும் சரி அது நம்ம சொந்த பயனுக்காக எடுத்தோம் அப்படின்னா அது எடுப்புகள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் எடுப்புகள் அப்படின்னு போட்டு 5,000 கொடுத்துருக்காங்க. அவ்வாண்டின் கொண்டு வந்த கூடுதல் முதல். ஸோ கூடுதல் முதல் 2,500. லாபமா நட்டமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த சம்மில் லாபம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு 10,000 அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலாவில் இருக்க ஃபர்ஸ்ட்டு சம்மில் இருக்க மெத்தடே நம்மளுக்கு இறுதி முதல் தான். அந்த இறுதி முதலுக்கான அமௌண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா இறுதி முதல் என்ன. ஸோ இதை தான் கண்டுபிடிச்சி இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்போயுமே மேலே எல்லா அமௌண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. கீழே லாபமா நட்டமா அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதனால் மேலே கரெக்டாக ப்ராப்பராக ஃபார்முலா படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த தடவை கீழே நம்மளுக்கு ஆன்சரே லாபம்னே கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இறுதி முதலுக்கான அமௌண்ட் எவ்வளோ. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலாவை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு நம்ம கேல்குலேட் பண்ணும்போது மட்டும் ரிவர்ஸ்லேருந்து ஆப்போசிட்டாக கேல்குலேட் பண்ண போகிறோம். இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாகவே ஆன்சர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் இறுதி முதல்னு போட்டு அந்த இடத்த பிளாங்காக விட்டுருங்க. கூட்டுக அப்படின்னு எடுப்புகள் போட்டு 5,000 போட்டுக்கோங்க. கீழே ஒரு கோடு மாதிரி போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி போடுறதுக்கான ஒரு அமௌண்ட்டுக்கு கேப் விட்டுட்டு மைனஸ் கூடுதல் முதல் 2,500 போட்டுக்கோங்க. அந்த 2 அமௌண்ட்டையும் கழிச்சு வர அமௌண்ட்டாக சரி கட்டப்பட்ட இறுதி முதல் வரும். நமக்கு என்னன்னு தெரியாதனால அந்த இடத்த பிளாங்காக விட்டுட்டு கீழே மைனஸ் தொடக்க முதல் அப்படின்ட்டு 2,500 அப்படின்ற அமௌண்ட் கொடுத்துருக்கதை அப்படியே போட்டுருங்க. அதுக்கும் கீழே லாபம் 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே போட்டுருங்க. இப்போ எல்லா அமௌண்ட்டும் போட்டாச்சு. இப்போ நான் பிளாங்காக விட சொல்லியிருந்த இடம் என்னென்ன அப்படின்னா இறுதி முதல், அது ரெண்டையும் ஆட் பண்ணி வர்ற அந்த ஒரு பிளேஸ், அதுக்கப்புறம் கூடுதல் முதலையும் அந்த ஆட் பண்ணி அந்த மைனஸ் பண்ணி வர்ற அந்த சரி கட்டப்பட்ட இறுதி முதல். ஸோ இதெல்லாம் நான் பிளாங்காக விட சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அப்போதே சொல்லியிருந்தேன் எப்போயுமே மேலேருந்து கீழே வரும். இந்த சம்மில் கீழேருந்து மேலே, ஆனால் கொஞ்சம் ஃபார்முலாவை ரிவர்ஸில், அதான் கொஞ்சம் ஆப்போசிட்டாக செய்ய போகிறோம். அவ்வளோதான். இப்போ கழிக்கன்ற இடத்துல கூட்டணும். 27,500ஐயும் 10,000ஐயும் கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை கூட்டுங்க. கூட்டினா 37,500. அதுதான் சரி கட்டப்பட்ட இறுதி முதல். இப்போ 37,500ஐயும் 2,500ஐயும் கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ 40,000. இப்போ 40,000ஐயும் 5,000ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கழிங்க 35,000. ஸோ நமக்கு இறுதி முதலுக்கான அமௌண்ட் கிடச்சிருச்சா. ஸோ இப்படி தான் எப்போயும் மேலேருந்து கீழே ஃபார்முலா கனெக்ட் பண்ணுவோம். இப்போ கீழேருந்து மேலே கனெக்ட் பண்ணணும் ரிவர்ஸில், ஆனால் ஆப்போசிட்டாக. சிம்பிள் எல்லாமே கணக்கில் உள்ளதை அப்படியே தான் எழுதணும். ஆனால் கேல்குலேட் பண்ணும்போது மட்டும் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணி கேல்குலேட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு 35,000 தான் இறுதி முதல் அப்படிங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கணக்குகள் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.